தமிழ்நாட்டினுடைய கதை பாடல்கள் நாட்டுப்புற மக்களின் மனப்பதிவுகளே கதை பாடல்கள். இந்த கதை பாடல்களுடைய நோக்கம் ஒவ்வொரு கதை பாடல்களுக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருந்திருக்கிறது, இருந்திருக்கும். அதனால் அதை அறுதியிட்டு கூற இயலாது. ஆனால் பொருள் அடிப்படையில் அந்த பாடல்களுடைய எதை பற்றி பாடப்படுகிறது என்ற பொருளினுடைய அடிப்படையில் புராண இதிகாச காவிய கதை பாடல்கள், வரலாற்று கதை பாடல்கள், சமூக கதை பாடல்கள், தெய்வ கதை பாடல்கள் என வகைப்படுத்தலாம். ஆனால் ஒவ்வொரு கதை பாடல்களுக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருந்திருக்கிறது. எனவே கதை பாடல்களுக்கு பொதுவான ஒரு நோக்கம் இருந்தது என்று சொல்ல முடியாது. நாட்டுப்புற மக்கள் தம் மனதில் உள்ள பதிவுகளை பாடலாக சொன்ன ஒரு கதைதான் தமிழ்நாட்டுடைய கதை பாடல்கள் என்பது. புராண இதிகாச பாடல்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க அது கற்பனையினால் இதிகாச புராண கருவை இணைத்து பாடப்படுவதுதான் புராண இதிகாச கதை பாடல்கள். வரலாற்று கதை பாடல்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா 15-16ஆம் நூற்றாண்டு வாழ்ந்த ஜமீன்தார்கள், சிற்றரசர்கள், வீரர்கள், நாட்டுப்பற்று கொண்டவர்கள் ஆகியோருடைய வாழ்வை அடிப்படையாக கொண்டவை தான் வரலாற்று கதை பாடல்கள். சமூக கதை பாடல்கள் அப்படின்னா சமூகத்தில் இன்று வாழும் சாதாரண மனிதனுடைய வாழ்வில் உள்ள சுக துக்கங்களை அடிப்படையாக கொண்ட பாடல்கள். தெய்வ கதை பாடல்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாட்டுப்புற மக்கள் தான் வணங்கக்கூடிய சிறு தெய்வங்களையும் தான் குடும்ப முன்னோர்களையும் வைத்து பாடக்கூடிய பாடல்கள் தான் இந்த தெய்வ கதை பாடல்கள் அப்படின்னு சொல்கிறது. இந்த கதை பாடலுடைய நோக்கம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் நிறைய சிக்கல் இருக்குது. ஒரே கதை பாடலுக்கு இருவேறு முடிவுகள் வருகின்றன. எடுத்துக்காட்டால் முத்துப்பாட்டன் கதை அப்படின்னு ஒன்று இருக்குது. அவர் ஒரு அந்தணர் ஒரு 2 பெண்களை, சக்கிலிய பெண்களை மணந்து செருப்பு தைக்கும் தொழிலாக வாழ்கிறார். அப்படி வாழ்ந்ததுனால அவர்களுடைய அண்ணன்களே அந்த தொழிலை அவர் செய்கிறார் என்று நினைத்து வெட்கப்பட்டு முத்துப்பாட்டனை கொன்றதாக ஒரு கதை பேசுகிறது. வேற ஒரு பதிப்பில் முத்துப்பாட்டன் ஆணிரைகளை, அதாவது பசுமாட்டு கூட்டங்களை, பகை நாட்டினுடைய பசுமாட்டு கூட்டங்களை கவருகிற போது கள்வர்களால் வெட்டப்பட்டு இறந்தான் என ஒரு கதை வருகிறது. எனவே 2 விதமான கதை முடிவுகள் இருக்கிறது. இதே போல் சின்ன தம்பி அப்படின்னு ஒரு கதை இருக்குது. இந்த சின்ன தம்பியை ஒரு ஆக்ரோஷம் படைத்த ஒரு வீரனாக வளர்ந்து பல திறமைகளை உள்ளடக்கிய வீரனாக இருக்கிறான். அவனுடைய அறிவையும் ஆற்றலையும் சகிக்க முடியாத மேல் சாதிக்காரர்கள் கொல்லுவதாக சின்னத்தம்பி கதையில் வரக்கூடிய கதைக்கரு இருக்கிறது. அதே சமயத்தில் கேரளாவில் ஒரு கீழ்த்திசை நூலகம் என்ற ஒரு நூலகத்தில் உள்ள ஒரு சுவடியில் இதே சின்னத்தம்பி கதை இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா இதே சின்னத்தம்பி புதையல் எடுப்பதற்காக வேற ஒருவர் சின்னத்தம்பியை நரபலி கொடுத்ததாக கதை வருகிறது. எனவே இந்த சின்னத்தம்பி கதையே தமிழ்நாட்டில் ஒரு விதமாகவும் கேரளாவில் உள்ள பதிப்பில் வேறு விதமாகவும் இருக்கிறது. இதனால் பாடலுடைய நோக்கம் என்ன என்று நம்மால் புரிந்து கொள்ள முடியாத சிக்கல் வருகிறது. எனவே நோக்கத்தை எளிதில் புரிந்து கொள்ள நம்மால் முடியவில்லை. மேலும் பூலங்குண்டால் கதைன்னு ஒன்று இருக்குது. மதுரை வீரசுவாமி கதை, அதான் மதுரை வீரன் கதை போன்ற கதைகளிலும் இதை போல் நிறைய சிக்கல்கள் இருக்கிறது. இப்பொழுது நடந்த இந்த கதையாடல்கள் அப்பொழுது நடந்த கொலைகளுக்கு வெவ்வேறு காரணம் கூறி பூசப்பட்டு இருக்கிறது என்பது மட்டும் நமக்கு தெரிகிறது. இப்போ எடுத்துக்காட்டால்
சின்ன தம்பி கதையில பார்த்தீங்கன்னா, நரபலியினால தான் அவன் செத்தான்னு வருது. மதுரை வீரன் கதைய பார்த்தீங்கன்னா, அவர் அந்தணராக இருந்தாலும், அவர் ஒரு சாதாரண ஒரு சக்கிலிய இனத்தில் அவர் வளர்ந்து, அங்கேயே திருமணம் செய்து கொண்ட ஒரு மதுரை வீரனை பற்றிய ஒரு கதை. அதனாலே ஜாதி வெறி பிடித்த ஆதிக்க சக்தியாளர்கள் அவரை கொன்றிருக்கலாம். ஆனால், அவர் பல பெண்களோடு தொடர்பு வைத்திருப்பதனால்தான், அவர் மாறுகால் வாங்கி வெட்டப்பட்டான் என்ற கதை இருக்கிறது. அதுபோல பூலங்குண்டல் கதை என்பது தெய்வமே அவளை கொன்றதாக கதை சொல்லுகிறது. முத்துப்பாட்டன் கதை அப்படின்னு ஒண்ணு இருக்குது. அவர் கள்வரால் கொல்லப்பட்டான். ஆணிரை கவர்கிற போது கள்வரால் கொல்லப்பட்டான்னு வருது. கோவிலன் கதை என்று சொல்லக்கூடிய கோவலன் கதை, சிலப்பதிகாரத்துடைய கதை. அவன கள்வன் என்று தெரியாம கொன்னுட்டான் அப்படின்னு அந்த கதையில வருது. இப்படி பல கதைகள் அங்கு நடந்த கொலைகளுக்கு ஒரு சாயம் பூசுவதாகவே இந்த கதைப்பாடல்கள் இருக்கிறது என்பது நமக்கு தெளிவாகிறது. இதில பார்த்தீங்கன்னா, புராண இதிகாச கதைப்பாடல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிக அளவு பாடப்படக்கூடிய கதைப்பாடல்கள் பார்த்தீங்கன்னா, இந்த புராண இதிகாச கதைப்பாடல்கள் தான். ராமாயணம், மகாபாரதம் மற்றும் புராணங்கள், காவியங்கள் ஆகியவற்றிலிருந்து மையக்கருவு எடுத்துக்கொண்டு பாடக்கூடிய கதைப்பாடல்கள். கோவலன் கதை, அரிச்சந்திரன் கதை, நளன் கதை, நல்லதங்காள் கதை, அல்லி அரசாணி கதை, குசேலன் கதை போன்றவையெல்லாம் இந்த புராண இதிகாச கதைப்பாடல்களுடைய வழியில் வருகின்றன. அடுத்து வரலாற்று கதைப்பாடல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிபி 16ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 19ஆம் நூற்றாண்டு வரை தமிழ்நாட்டில் அந்நியர் ஆட்சி நடந்து கொண்டிருந்தது. அப்போது நாட்டில் நிலவிய அரசியல், அங்கு உள்ள நிர்வாகம், சூழ்ச்சி, அந்த அந்நியர்களுடைய ஆட்சியை வெறுத்த வீரர்கள், விடுதலை உணர்வை தூண்டிய நிகழ்வு, போரிட்டு மாண்ட வீரர்கள் ஆகியோரை கதாநாயகர்களாகவும் அந்த இடங்களை கதைக்களமாகவும் வைத்து பாடப்பட்ட கதைப்பாடல்கள் தான் வரலாற்று கதைப்பாடல்கள் அப்படின்னு பேர். எடுத்துக்காட்டா வீரபாண்டிய கட்டபொம்மன் கதை, மரு சகோதரர்கள் கதை, வேலுநாச்சியார் கதை, கான்சாஹிபு கதை, ராமபையன் கதை, வெட்டும் பெருமாள் கதை இவையெல்லாம் வரலாற்று கதைப்பாடல்களில் உள்ளடக்கியதாக இருக்கிறது. அடுத்து சமூக கதைப்பாடல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரண மனிதர்களுடைய கதை இது. அவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை சுட்டிக்காட்டி, அவர்களே அதை வென்று நீதி வென்றதாகவும், நேர்மைக்கான பாராட்டதாகவும், விழிப்புணர்வு கொடுப்பதாகவும் உள்ள பாடல்கள் தான் இந்த சமூக கதைப்பாடல்கள் அப்படின்னு பேர். இதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவைகள் எல்லாமே சாதி கலப்பு திருமணம், காதல், எதிர்த்து பேசுதல், ஆண்டான் அடிமைக்கு எதிர்த்து பேசுதல் போன்றவற்றை மைய கருவாக கொண்ட கதைப்பாடல்கள். இறுதியிலே அப்படி செய்யப்பட்ட அனைவருமே இறந்து போகிறார்கள் அல்லது அவர்கள் கொல்லப்படுகிறார்கள். அதனால் சமூக கதைப்பாடல்களை பார்த்தீங்கன்னா, 90% சோக முடிவாகவே இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. எல்லா கதையுமே பார்க்குறோம். முத்துப்பாட்டன் கதை, தாடிவீரன் கதை, மதுரை வீரன் கதை எல்லாமே அப்படி தான் இருக்குது. அடுத்து தெய்வ கதைப்பாடல் கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 65க்கும் மேற்பட்ட தெய்வ கதைப்பாடல்கள் தமிழில் இருக்குது. இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, சிறு தெய்வங்களை வழிபடுதல். யார் சிறு தெய்வங்கள்? அவர்கள் வீட்டிலே வாழ்ந்த முன்னோர்கள். அரசர்களுக்காக அல்லது சில தானாகவே மாண்ட அவர்களை முன்னோர் வழிபாடாக தன் வீட்டில் வைத்து வழிபடுகிறார்கள். அதுதான் சிறு தெய்வ வழிபாடு. அந்த சிறு தெய்வங்களை வழிபடுதலும் அவற்றை போற்றுவதற்குமே இந்த தெய்வ கதை பாடல் கதைகள் பிறக்கின்றன. ஏன்னா நாட்டுப்புற தெய்வங்கள் அனைத்துமே மக்களாகவே வாழ்ந்து இறந்தவர்கள் தான். இந்த கதைப்பாடல்கள்
அந்த ஊரினுடைய உள்ளூர் திருவிழாக்கள், அவர்களுடைய மண விழாக்கள் மற்றும் பொது விழாக்களில் பாடப்பட்டு நாடகங்களாகவும் நடிக்கப்பட்டன. அதில பார்த்தீங்கன்னா, முனீஸ்வரன் கதை, பத்ரகாளி அம்மன் கதை, இசக்கியம்மன் கதை, சுடலைமாடன் கதை, காளமாடன் கதை, சங்கிலி பூதத்தார் கதை, இப்படி நிறைய கதைகள் இருக்குது. எனவே கதைப்பாடல்கள் தமிழ்நாட்டில் எங்கும் பரவி நிறைந்து கிடந்ததற்கான வரலாற்று மூலங்கள் இருக்கின்றன. மக்களை மகிழ்விக்கவும் புராண, இதிகாச பாடல்களை அவர்கள் பாடினார்கள். வீரர்களுடைய வழிபாட்டையும் மேலோங்கி செய்வதற்காக, வீரர்களை போற்றுவதற்காக வரலாற்று பாடல்களையும், சமூக சீர்கேடுகளை சுட்டிக்காட்ட சமூக பாடல்களையும், தெய்வ வழிபாட்டையும், சிறுதெய்வ வழிபாட்டையும், முன்னோர்களுடைய வழிபாட்டையும் வளர்க்க தெய்வ பாடல்களையும் இந்த நாட்டு மக்களால் பாடப்பட்ட ஒரு நல்லதொரு இலக்கிய வடிவம்தான் இந்த கதை பாடல்கள். நன்றி, வணக்கம்.